இலங்கை அணி உண்மையா மாற்றம் செஞ்சது சரியாது மாத்தி இருக்கிறதால வேண்டவங்க இல்ல உண்மையாவே வேண்டவங்களா? ஆட்டோ கண்ணாடியை திருப்பி ஆட்டோ ஓடுமான்னு கேட்டு இல்ல ஆட்டோ ஓடி சந்தேகம் இருக்கு. இப்ப உண்மையிலேயே இதே இலங்கை அணி தான் முதலும் விளையாடும், இதே வீரர்களும் இந்த ஓர்டர்களை மாத்திருக்காங்க. அது ஓகே, அதனால பெரிய மாற்றம் வருமானது எனக்கு தெரியல. அது 11 பேர்ல பார்த்தா மிலான் ரட்நாயக்க புதுசா வந்திருக்காரு உள்ளுக்க. கவிந்து மெண்டிஸ் ஓப்பனிங்கா பேட் பண்ணி இருக்காரு. இந்த மாதிரி ஏற்கனவே இருந்தவர் ஓப்பனிங்கா வந்திருக்காரு. ஓகே, ஒரு மாற்றம். அது அந்த கண்ணாடி மாத்திரம் ஓடி இருக்கு, ஆட்டோ ஓடி இருக்கு. அப்ப விஷயம் எங்க இருக்குன்னு விளங்கிச்சா? இல்ல, இந்த கவிந்த மெண்டிஸ ஓப்பனிங்கா கொண்டு வரதுக்கு இவ்வளவு பெரிய டீம் மாறணுமா நான் கேக்குறேன். பயிற்சிப்பாளர் நிர்வாகமே மாறி இருக்கு. அப்படியே கவிந்த மெண்டிஸ் 3வது 4வது 5வது வந்தவரை கொண்டு முதலாவது வச்சிருக்கீங்க. ஆனா மேற்கிந்திய தீவுகள் அணிக்கான போட்டியில முதல் போட்டியில வென்றிருக்காங்க. 303 வரை அடிச்சிருக்காங்க. மேற்கிந்திய தீவுகளில் வச்சு வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். இதுதான் இதுல சிறப்பான விஷயம். இலங்கையில வச்சு வெற்றி பெற்றிருந்தா ஓகே. மேற்கு தீவுகள் ஏ அணியா பி அணியா விளையாடுறது? இல்ல மேற்கிந்திய தீவுகள் இல்ல இலங்கையோட ஒப்படைக்குள்ள அல்லது மற்ற நாடுகளோட ஒப்படைக்குள்ள மேற்கிந்திய தீவுகளும் அப்படித்தான். இப்ப இலங்கை அணி தரப்படுத்தல் 6வதுல இருக்குது. மேற்கிந்திய தீவுகள் 9, 10ல இருக்கிறது. அதையும் பார்க்கத்தானே வேணும். அப்ப கணக்கு சரிதான். மேற்கிந்திய தீவுகள் நம்மள மாதிரி தான். இப்பதான் அவங்க திருப்பி வளர தொடங்கி ஆனா கடந்த நாட்கள மேற்கிந்திய தீவுகள் அணி வளர்த்தவங்க முக்கியமான அணிகளுக்கு எல்லாம் இல்ல. இதுதான் அந்த T20 மற்றது ஒரு நாள் சதேச போட்டி. இந்த வித்தியாசம் எனக்கு தெரியுது. ஏன்னா நம்ம ஆக்களுக்கு கொஞ்சம் நின்று விளையாடுறது சரியா வருது. டெஸ்ட்லயும் கொஞ்சம் அப்படி இப்படி 5வது 6வதுக்குள்ள சமாளிச்சு விளையாடுறாங்க. 50 ஓவர் ஒரு மாதிரி அங்க இங்க தட்டு மாதிரி விளையாடி 5-6ல தானே நிக்கிறாங்க. ரேட்டிங்ஸ் இவங்களுக்கு இந்த ஸ்பீட் அடிக்க தெரியாது. அது கொஞ்சம் கஷ்டம். வேகமா அடிக்கிறது தான் நம்மளுக்கு கஷ்டமா இருக்குது. நம்ம ஆக்களுக்கு தான் பிரச்சனை. அதனால நாங்க T20 விட்டுரும். T20 எனக்கு தெரியல. எனக்கு என்ன நடக்குது நான் நினைக்கிறேன். இவ்வளவு காலம் எனக்கு இது சரியா இருக்குமோ தெரியல. இவ்வளவு காலமும் வேணுமென்று தோத்தாங்களோ, இந்த நிர்வாக சபை மாத்தணும், இது பிரச்சனை இருக்கு, அப்படி இப்படி இருக்குன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக இது செஞ்சாங்களோ அப்படியும் சொல்லலாம். இல்ல, ஏன்னா ஒரு வீரரா இருப்பேன். நீங்களோ இப்ப நான் ஒரு வீரரா வச்சுக்கோங்க, போய் ஒரு முறைப்பாடு செய்யும் போது பரவாயில்ல பாத்துக்கலாம்னு சொல்லிடுவாங்க, பெரிய இடம். ஆனா இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்தா என்ன நடக்குது டீமுக்குள்ள அப்படின்னு தேடி பார்த்து அவங்களாவே ஆக்ஷன் எடுக்கிறது வாய்ப்பு இருக்கு தானே? இருக்குது. இப்ப நாங்கெல்லாம் வேலை செய்த காலத்திலயும் மேலே இருக்கிறவங்க சரியா சப்போர்ட் பண்ணி நல்லா செய்து கொண்டு போவாங்கன்னா என்ன செய்தோம்? நல்லா செஞ்சிருப்போம். விழுந்து தட்டிச்சு பாஞ்சு முத்தி குறிஞ்சு வேலையை செய்தோம் தானே. மேல உள்ளவங்க இவங்களை கணக்கெடுக்காமலே விட என்ன செய்தோம்? பார்த்துட்டு நாங்க டைமிங் போனோமா, சைன் பண்ணமா, வேலையை செய்தோமா, 8 மணித்தியாலம் வீட்டுக்கு வந்த மாதிரி இருந்தமா இல்லையா? அப்படி இருக்கும்போது இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு காய்ச்ச காலம் இருக்கு. இதுதான் எனக்கு தெரிஞ்சு. நான் அதை பத்தி அந்த நிர்வாகம் முகாமைத்துவம் என்றது எல்லா வேலையிலையும் ஒன்றுதானே. இப்ப கிரிக்கெட்டும் வேலை தானே. இப்ப வேலை செய்யறவங்க சரியா வேலை செய்யணும்னா அவங்களுக்கு நீங்க ஏற்ற நல்ல என்வயர்மெண்ட்டை கொடுக்கணும், நல்லா தட்டி கொடுக்கணும், என்கரேஜ் பண்ணணும். சில வேளையில அது இல்லாம போனதாலதான் ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் மாத்துங்கன்றத செய்தாங்களோ தெரியல. இருக்கலாம். எனக்கு இன்னொரு தகவலும் இருக்கு. நாட்டோட பெரியவரை பாகிஸ்தான் தொடர் முடிஞ்சு பல வீரர்கள் தனியா போய் சந்திச்சதாகவும் கதைகள் இருக்கு. சந்திச்சுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே இந்த கிரிக்கெட் நிர்வாக சபை மீது பெரிய விமர்சனம் இருந்தது. அவரு வாரத்துக்கு முதல்ல அவர் எதிர்கட்சியா இருக்கும்போது, பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது பெரிய அளவாக அதை பத்தி விமர்சனம் செஞ்சிருக்காரு. அப்ப அதனால இருந்திருக்கலாம். சரி, அது அந்த ஒரு விஷயம் நல்ல விஷயம் தான். அப்படி மாறினது அது உண்டு. அடுத்ததான் சொல்றேன், கேரி கர்ஸ்டன் எப்பவுமே சாஃப்ட் ஹேண்ட்லிங் அது தெரியும். இந்திய அணியும் பெரிய சிக்கல்கள் இருக்கிற நேரத்துக்குள்ள தூக்கி எடுத்து மாற்றங்களை செய்து, தோனியும் அவரும் தான் இந்திய கிரிக்கெட்ல அந்த மாற்றங்களை கொண்டு வந்தவங்க, நிறைய வித்தியாசங்களை கொண்டு வந்தாங்க. இப்ப இங்க வந்திருக்கிற நிலைமையிலையும் ஜெயசூரியோட ஹேண்ட்லிங்கும் கேரி கர்ஸ்டன் ஹேண்ட்லிங்கும் டிஃப்ரெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெயசூரி என்னதான் இருந்தாலும் அடே வாடா போடான்ற அந்த மாதிரி ஒரு அட்டிடியூட் இருந்திருக்கும். அது இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு சரி வருமானது தெரியாமலும் இருக்கலாம். அந்த நேரத்துல ஸ்ட்ரிக்டா இருந்தார், ரணதுங்க அடிப்பார், பேசுவார், அப்படித்தான் நாங்க பழகினாங்கன்னு அதையே காட்ட போனா இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு அது ஏற்றுக்கொள்ள இயலாமல் இருக்கு. நீ ஏதாவது காட்சினாலே ஓடிடுவாங்க. கேரி கர்ஸ்டன் எனக்கு தெரிந்து அப்படிப்பட்டவர் இல்ல. சாஃப்ட் ஹேண்ட்லிங், சிரிச்சபடியே மெதுவா முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். சில வேளையில அந்த வித்தியாசங்கள் இப்ப இருக்கலாம். வீரர்களுக்கு இடையில மெச்சூர்ட் வந்திருக்கலாம். ரைட், தொடர்ந்து விமர்சனங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள், இனியாவது நாங்கள் ஏதாவது செய்து காட்டுவோம்டான்றது ஒன்று வந்திருக்கலாம். மற்றது இப்ப பல வீரர்களுக்கு ரெட் சிக்னல் இருக்கே. நீங்க சரியா பெர்ஃபார்ம் பண்ணாட்டி, வெற்றிகளை பெற்று கொடுக்காட்டி இலங்கை அணியை விட்டு வெளியால போகணும் என்ற டெட் லைன்ல இருக்கிறாங்க.
சோ அதுவும் போகும் என்ற ஒரு பயமும் வந்ததுனாலையும் இதெல்லாம் நடந்திருக்கலாம். இருக்கும். சரி பாப்போமே, ஒரு போட்டி தானே வென்றிருக்காங்க. அதுதான் பார்க்க வேண்டும். ஒரு போட்டி தானே. அடுத்த போட்டி பேருக்கு இன்னும் அடுத்த போட்டி இருக்கு. 3 போட்டி இருக்கு தானே. அடுத்தடுத்து 2 போட்டி இருக்கு. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கா டீம் இந்த ஒன் டே சீரிஸ்ல பாஸ். நான் நேற்று சொன்னேன் தானே, ஒரு மேட்ச் ஒரு மேட்ச் வெண்டுட்டா 3 மேட்ச்ல எந்த ப்ரெடிக்ஷன்ல இருக்கிறது 2 கொண்டு 1 வெண்டாச்சு. இப்ப பாஸ். எங்களுக்கு இன்னொண்ட வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு வந்து இப்ப தெளிவா தென்படுது. 2 போட்ல ஏதாவது ஒன்று வெல்லலாம். வெண்டமா எங்கள்ட்ட சீரிஸ் கைக்கு வந்துடும். அது பெரிய விஷயம், மிகப்பெரிய விஷயம். ஓகே, நல்லது. இலங்கை அணியினுடைய இந்த முன்னேற்றம் பாராட்டத்தக்கது. மேற்கிந்திய தீவுகளும் நல்ல முறையில செய்துட்டு வர வேணும். அடுத்ததா இந்தியா வரப்போகின்றது இலங்கைக்கு. ஓகே, அப்ப அதுக்கு எல்லாம் நல்ல தயார்படுத்தல் வரப்போகுது. ரைட், பரவாயில்ல. எது எப்படி இருந்தாலும் இந்த முன்னேற்றம் வந்து சந்தோஷமான முன்னேற்றம் தான். அதுல மாற்றல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இலங்கை அணியினுடைய இந்த வெற்றி, இந்த முன்னேற்றம், இந்த வித்தியாசம் எல்லாம் உங்களுக்கு விளங்குதா? இல்ல தற்செயலா வெற்றியாது? இல்ல, அதையும் பார்க்கணும். ஏன்னா நம்மாக்கள் தற்செயலா வெற்றி பெறாக்கள் தான். எங்கேயாவது அடிச்சு ஒரு வெற்றியை பெற்று ஒரு வெற்றியை அடிச்சுட்டு ஒரு வருஷம் ஃபுல்லா ஓட்டுவோம். இதை வச்சே ஓட்டிடுவோம் நாங்கள் இந்த வருஷத்தை. அந்த மாதிரி இருந்துச்சுட்டா இப்ப இந்தியா அடி பார்ப்பாங்க. ஓகே, மேற்கிந்திய தீவுகளுக்கு போய் மேற்கிந்திய தீவுகளுக்கே இலங்கை அணி அடிச்சிருக்கு. ஓகே, நாங்க கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். அடுத்த டீம் வரும்போது இங்க நடக்க போகுது. ஸ்ட்ராங் டீம் வந்து அப்ப வரும். ரைட், ஓகே, ரைட். அடுத்த விஷயம், இன்னொரு முக்கியமான விஷயம், மேற்கிந்திய தீவுகள் அணி அல்லது எமர்ஜிங் டீம் என்று சொல்லப்படுகின்ற அணி இலங்கைக்கு வந்திருக்குது. அவங்க இங்க இரண்டாவது டீம். ரெண்டாவது டீம் முதல்ல கேட்டது அந்த டீம் அங்க அனுப்பிட்டு முதல் டீம் இல்ல. அப்ப ரெண்டாவது டீம் இங்க வந்திருக்கு. அப்ப நம்ம ரெண்டாவது டீம் இப்ப விளையாட போகுது. சரி, நம்ம ரெண்டாவது டீம்ல 3 சிறுபான்மையினர் அல்லது தமிழ் பேசும் வீரர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஓ, இது நல்ல விஷயம், பெரிய விஷயம். பந்து வீச்சாளர்களாக வியாஸ்காந்த் அணிக்குள் வந்திருக்கின்றார். வியாஸ்காந்த் எப்பவுமே தெரியும், இலங்கையில் இப்பொழுது இருக்கின்ற அணிக்குள்ளேயே அவர் விளையாட வேணும். இப்ப இருக்கின்றவர்கள் சரி, இந்த பந்து வீச்சாளர்களுக்கு அடுத்த கட்டம் தான் வியாஸ்ன்றது இருக்குத்தானே எங்களுக்கு. இப்பொழுது இலங்கையின் சொல்லல் பந்து வீச்சாளர்கள் முக்கியமானவர்கள் என்றால் என்ன பொறுத்தவரை வியாஸ் 4வது இடம். வெனுதுஹாசரங்க, மஹிஸ் தீக்ஷண, துனித் வெள்ளாளகே, அடுத்தது வியாஸ்காந்த். இப்ப இந்த 3 பேர் அங்க போனபடியா வியாஸ்காந்த் அடுத்த சாய்ஸ்லாம் இருக்கிறார். அதே மாதிரி யாழ்ப்பாணத்தின் குகதாஸ் மாதுளன். உண்மையில் இவர், நான் யாழ்ப்பாணத்தில் சொல்வதிலும் பார்க்க இவரை புதுக்குடியிருப்பு சொல்ல விரும்புகின்றேன். இவருடைய பிறப்பிடம் புதுக்குடியிருப்பு தான், முல்லைத்தீவு தான். பின்னர் அவர் யாழ்ப்பாணம் இடம்பெயர்ந்தவர். 2009 யுத்த காலத்தில் இடம்பெயர்ந்தவர். இவர் பின்னர் யாழ்ப்பாணத்தில் படித்து அங்கிருந்து இப்பொழுது தெரிவாகி இன்னும் ஒன்றையும் சொல்ல வேண்டும், அவருக்கு நேஷனல் கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நேஷனல் பூலுக்குள்ள அவர் செலக்ட் ஆகியிருக்கிறார். அடுத்த கட்ட வேகப்பந்து வீச்சாளராக மாதுளன் தயாராகி ஏ அணிக்குள்ளும் இடம் பிடித்திருக்கின்றார். நீண்ட நாட்களாகவே இலங்கை ஏ அணிக்குள்ளும் இலங்கை தேசிய அணியிலும் விளையாடி விட்டார். ஒரு நாள் சர்வதேச போட்டியிலும் அறிமுகம் மேற்கொண்ட முகமது சிராஜ். அவர் ஒரு நாள் சர்வதேச போட்டி இலங்கை அணிக்குள்ள வைத்துக் கொள்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. அவருக்கும் எனக்கு உண்மையில் அவர் தொடர்பில் சிக்கல்கள் இருக்கின்றனவா, அவரை உள்ளே கொண்டு வருவது வெளியே கொண்டு வருவது, அவரையும் சரியான வாய்ப்புகள் வழங்காமல் தொடர்ந்தும் புறக்கணித்து வருகின்றார்களா என்பது போல தென்படுகின்றது. இனி அப்படி புறக்கணிக்க வாய்ப்பு இல்லை. சரியான பந்து வீச்சு சரியாக இருக்குமா தான் பார்க்கலாம். இந்த தொடரில் அவருக்கு வாய்ப்பு கிடைத்து அவர் விளையாடுகின்றாரா என்ன என்பதை பார்க்கலாம். ஆனால் இந்த குழுக்களுக்குள் சாருஜன் இல்லை, சாருஜன் சண்முகநாதன் இல்லை. நல்ல முறையில் அவர் இப்பொழுது முதல் தர போட்டிகள் மற்றும் ஒரு நாள் சர்வதேச போட்டிகள் விளையாடி கொண்டிருக்கின்றார். ஒரு நாள் சர்வதேச போட்டிகள் இல்லை, 50 ஓவர்கள் போட்டிகள் சகலத்திலுமே அவர் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் இந்த அணியில் சேர்க்கப்படவில்லை. காரணங்கள் தொடர்பில் முழுமையான விவரங்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை. அவை கிடைத்தால் நாங்கள் அவை பற்றி பேசலாம். எனவே சாருஜனும் வந்தால் இந்த அணி இன்னும் கொஞ்சம் பலமான அணியாக இலங்கைக்கும். சாருஜனை வளர்க்க வேண்டும். ஆனால் அது ஒரு நல்ல முன்னேற்றம். 3 பேர் ஒரே அணியில இருக்கிறது, அது ஏ அணியில இருக்கிறது, ஒரு இன்னொரு நாட்டின் அணிக்கு எதிராக விளையாடக்கூடிய அணியில இருக்கிறது. கிட்டத்தட்ட தேசிய அணி 2ஆம் கட்ட அணிகளுக்குள் இவர்கள் வந்து விட்டார்கள் என்பது முதல் ஒரு 50 வீரர்களுக்குள்ளாவது இவர்கள் இருக்கின்றார்கள், அல்லது ஒரு 30 நாற்பது வீரர்களுக்குள் இவர்கள் இருக்கின்றார்கள். அடுத்த கட்டம் எங்களுக்குள் வருகின்றது. இப்பொழுது மகளிர் அணிக்குள்ள இவ்வாறு ஒரு வீராங்கனை வந்து விட்டார், நாங்கள் ஏற்கனவே பேசி இருக்கின்றோம். எனவே இப்படி தமிழ் பேசுகின்றவர்கள் சிறுபான்மையினரும் அடுத்த கட்டங்களுக்குள் வருகின்றார்கள் என்பது சந்தோஷம்.